வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி எப்போதும் பேசுகிற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நமக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்மளை திராவிடர்கள்னு கூப்பிடணுமா, தமிழர்கள்னு கூப்பிடணுமான்னு. இதை வரலாற்று ரீதியாக நான் பேச வரலை. நான் ப்ராக்டிக்கலாக நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்கிறேன், சரிங்களா? எல்லாமே பேரிடும் முறை தான். சாதாரணமாக நமக்கு வச்சுக்கிற பேர் தான். தமிழனுங்கிறதோ திராவிடனுங்கிறதோ ஆம்பளைங்கிறதோ பொம்பளைங்கிறதோ எல்லா பேருமே மனித சமூகம் நமக்கு நாமளே வச்சுக்கிட்ட பேர் தான். பேர் எதுக்காகனா, ஒன்று அடையாளப்படுத்துறதுக்கும், இன்னொன்று பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆம்பளை பொம்பளை அப்படிங்கிறது பாலின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட முறையை சார்ந்தவன், உடலமைப்பை சார்ந்தவங்கிறத குறிக்கிறது ஆண் பெண் அப்படின்னு இருக்குது மாதிரி, பாதுகாப்பை குறிக்கிறதுன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது என்னுடைய இதுதான், நான் நினைக்கிறது தான். ரமேஷுங்கிற பையன் 3வது தெருவில் இருக்கான். அவனை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். சுப்பிரமணியம் பையன் ரமேஷ்னு சொல்லலாம், சுப்பிரமணியம் பையனும் சொல்லலாம். 3வது தெருவில் இருக்கிற 3வது வீட்டில் ஒரு பையன் இருப்பானே அவனு சொல்லலாம். கருப்பாக நெட்டையாக இருப்பானே அவனு சொல்லலாம். சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பையன் இருக்கானே அவனு சொல்லலாம். ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி பெயரிடும் முறை மாறும். இப்போ அதே அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ்ஐ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பானே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 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 வார்த்தை இருக்குல்ல, அது அவனை ஒரு வகையில் பாதுகாக்கும். எப்படின்னா, அவங்க வீட்டு அவனுக்கும் இன்னொரு பசங்களுக்கு இடையில் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வேறு ஏதோ ஒரு இஷ்யூ, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எஸ்ஐ இருக்காராண்டா அப்படிங்கிறது அந்த பெயரிடும் முறையிலேயே இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த எஸ்ஐ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார பையங்கிற வார்த்தையை விட்டுட்டு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பையங்கிற வார்த்தையை போட்டால் அந்த இடத்துல அது பயனற்றதாக போகுது, அல்லது அவனுக்கு அது பாதுகாப்பு தராது. அப்போ இந்த இடத்துல தமிழ் முன்னாடி வந்ததா, திராவிடம் முன்னாடி வந்ததா, எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் என்னுடைய பார்வையில் அது ஒரு பிரச்சனையாக இல்லை. நாம் தமிழர்கள், இந்த மொழி ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாம் தமிழ் மொழியவே ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, தமிழ் மொழியும் சாதாரணமாக எல்லா மொழியும் மாதிரி ஒரு மொழி தான். அதுக்கு ஒரு புனிதத்தன்மையே கிடையாது. ஆனால் தமிழ் மொழியை ஏன் நம்ம பாராட்டுறோம், எதற்கு அதை விரும்புகிறோன்னா, அது புதுமையை சொல்லிக் கொடுத்த ஒரு மொழியாக இருக்குது. புதுமைனா சமதர்மத்தை சொல்லிக் கொடுத்த மொழியாக இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லிக் கொடுத்த மொழியாக இருக்குது. அது ஒரு வாழ்வியலாக இருக்குது. மனிதர்கள் அனைவரும் சமம், ஈகை குணம், விருந்தோம்பல் குணம் இருக்கிறத மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொடுக்கணும், அறம் சொல்லி வாழ்ந்த ஒரு சமூகம். நீங்கள் தமிழில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், தன்னுடைய இலக்கியங்களை தாண்டி தன்னுடைய வாழ்வியல்லையே அறம்ங்கிறத ஒரு முக்கிய கருதுகோளாக அது உயிர் நாடியாக வச்சுருந்த ஒரு இனமாக இருந்தது. குறிப்பாக நீங்கள் சங்க இலக்கியங்களை பார்த்தா அறம் புறம்னு சொல்கிறது, அல்லது அறநூட்கள்னு சொல்கிறது, நீங்கள் வள்ளுவமாக எடுத்துக்கிட்டாலும் எதுவாக இருந்தாலும் அறம்ங்கிறதே தவிர்க்க முடியாத ஒரு ஒரு கான்செப்டாக இருந்தது தமிழ் சமூகத்தில். அதனால தான் நம்ம தமிழ் மொழியை நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். எனக்கு தமிழ் மொழியின் மேலே பற்று எதற்காக வந்துச்சுன்னா, ஆர்வம் எதற்காக வந்துச்சுன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த மொழியை பேசியவர்கள், மொழியை உருவாக்கியவர்கள், மொழி உருவாக்கிய சான்றோர்களாக இருக்கிற தொடக்க நிலையில் இருந்தவர்கள் சமதர்ம விரும்பிகளாக இருந்தார்கள். மனிதன் சமம் என்று நினைத்தவர்களாக இருந்தார்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்று நினைத்தவர்கள் இருந்தார்கள். அனைவருக்கும் அனைத்தும் என்று நினைத்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் இந்த மொழியை பேசிய குழுவான இந்த இனம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி தமிழனாக பிறந்தாலே அது சிறப்பு, அல்லது தமிழ் பேச தெரிஞ்சாலே அது சிறப்புங்கிறதுல நான் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ தமிழ் மொழியை நாம் எடுத்துக்கிறோம் நம்ம சொன்னோம், அது அனைவருக்கும் அனைத்தும் கொடுத்ததாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இதே போல தான் திராவிடம்ங்கிற வார்த்தையை நான் எப்படி பார்க்குறேன்னா, நடப்பு கால அரசியல் அதிகாரத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு சொல்லாடலாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். திராவிடம்ங்கிறது பிற்பகுதியில் உருவான வார்த்தையாகவே இருக்கட்டும். திராவிடம்ங்கிறது ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அது ஒரு ஆரிய புத்தகங்கள், குறிப்பாக சமஸ்கிருதத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆதிசங்கரர் போன்றவர்கள் சொல்லி அதில் கண்டெடுக்கப்பட்ட வார்த்தையாகவே இருக்கட்டும், அல்லது தென்னிந்தியா முழுக்க இருக்கிற மொழிவழி இனக்குழுக்கள், குறிப்பாக தமிழ், கன்னடம், தெலுங்கு போன்ற மலையாளம் போன்றவர்கள் எல்லாரையுமே சேர்த்த ஒரு சொல்லாடலாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த திராவிடம்ங்கிறது எனக்கு என்னடா செய்யுதுங்கிறது இருக்குல்ல, அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சிம்பிள். இன்னைக்கு தமிழனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குங்கிறத நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். தமிழனுக்கு மலையாளி எதிரியாக இருக்கானா? இல்லை.
தமிழனுக்கு தெலுங்கன் எதிரியாக இருக்கான், கன்னட எதிரியாக இருக்கான். அஃப்கோர்ஸ் எல்லா இடங்கள்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பார்டர் ஸ்டேட்டில் இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனால் தமிழன் வீட்டுக்குள்ளே வரைக்குமே எதிராக அதிகாரம் செலுத்துது அப்படின்னா, நான் சொன்னது ஒன்று தான். ஒரு இனம் வந்து நம்ம இப்போ இரும்பு டெவலப்மெண்ட்டை பற்றி படித்தோம். இரும்பு கற்காலத்திலிருந்து இரும்பு காலம் வந்து தமிழினம் தான் முதல்ல உருவாக்குனது. உலக வரலாற்றையே தமிழினம் நீட்டி வச்சிருக்குது இன்னைக்குன்னு நம்ம பார்த்தோம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழினம் வந்து இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் அதுக்குள்ள. ஓகே, ஸோ வந்து இதுதான் இந்த திராவிடம்ங்கிற வார்த்தை வந்து இவனுக்கு வந்து அரசியல் அதிகாரத்தை வாங்கி கொடுக்குது. அதுதான் சொல்ல வந்தேன். என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற தமிழினம், இன்றைக்கி மட்டும் இல்லை, அந்த திராவிடம்ங்கிற வார்த்தையில் உருவாக்குற காலகட்டத்திலேருந்து வச்சுப்போமே, தமிழினம் எந்தெந்த இடத்துல தோற்று நிற்கிறதுன்னு நான் சொல்லவா? இது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, எனக்கு தோன்ற சொல்கிறேன். ஒரு இனம் எப்படி வந்து ஒரு பெரிய சமூகமாக மாறும், அது எப்படி ஒரு சிறந்த ஒரு நவீன நாகரிகத்தை உருவாக்கும் அப்படின்னா, அது ஒரு 5 துறைகளில் வளர்ந்தால் மட்டும்தான் அது உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் படித்த ஒரு சில நூல்களை வச்சு சொல்கிறேன். குறிப்பாக மனித கூட்டங்கள் தான் எல்லாருமே. சும்மா காடுகளில் குகைகளில் வாழ்ந்தவர்கள் தான் எல்லா மனிதர்களுமே, சரியா? அப்போ ஒரு சில மனித கூட்டம் மட்டும் தொடர்ந்து சர்வைவ் ஆகிட்டு வரும். டார்வின் தியரி மாதிரி மற்ற குழுக்கள்லாம் செத்து போயிடும். நீங்கள் வந்து இது வால்காட்டு கங்கா படிக்கிறப்ப அழகாக தெரியும், இந்த விஷயத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த இனக்குழு செத்து போய் அடிச்சுக்கிட்டு செத்து போகலாம், இல்லை எல்லாத்துலேயுமே செத்து போகும். விலங்குகள்கிட்ட போய் செத்து போகலாம், பனிக்காலங்களை தாங்க முடியாமல் செத்து போகலாம், வாட் எவர் இட் மேபி. ஆனால் ஒரு குழுக்கள் மட்டும் தன்னை புதுப்பித்து கொண்டே வரும், தன்னை பாதுகாத்து கொண்டே வரும். அதுக்கு ஒரு சில விஷயங்களை அது செஞ்சாகணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அங்கே நடந்தாகணும். இப்போ பண்ணுறது மட்டும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அப்போலேருந்து பண்ணுறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான். அது என்னென்னா, முதல் விஷயம் உணவு உற்பத்தி கலாச்சாரம். ஒரு இனம் அதற்கான உற்பத்தி கலாச்சாரத்தை வச்சுருந்தா தான் அது சர்வைவ் ஆகும். உற்பத்தி கலாச்சாரத்தில் எது வரும்னா அக்ரிகல்ச்சர் வரும். ஃபஸ்ட்டு எங்கெங்கேயோ உணவை தேடி அலைஞ்சு பிடிஞ்சி திங்கிறதுக்குள்ளே அந்த குழு செத்து போயிடும். அதற்கான உணவு, அதற்கான தானியங்கள், அதை உருவாக்குறது, அதை பாதுகாக்கிறது, அதை பதப்படுத்தி வைக்கிறது, அதை மறுபடியும் ஒரு பிற்காலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறதுக்குள்ள இந்த உணவு கலாச்சாரம். இந்த உணவு கலாச்சாரத்தில் எந்த ஒரு இனம் வந்து ரொம்ப சிறந்த முறையில் அதுக்குன்னு ஒரு தொழில்நுட்பம் வச்சுருந்ததோ அதுதான் சர்வை ஆகிருக்கும். 2வது மருத்துவ கலாச்சாரம், மருத்துவ கலை. அதாவது இந்த மருத்துவங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அகாரிகஸ்னு ஒன்று இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுலேயே ஒரு 15-20 வேரியன்ட் இருக்குது மைக்ரோப்ஸில். இன்றைக்கி மைக்ரோப்ஸ், கணக்கு தெரியாத மைக்ரோப்ஸ் கோடி கணக்கில், பில்லியன் கணக்கில் இருக்குது. வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் வைரஸ்லேயே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் COVID-19 அதில் ஒரு 20-25 வைரஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது வந்து வேறு ஸ்ட்ரெயினை மாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இதே போல் தான் அப்பவும் இருந்திருக்கும். ஏன்னா மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு முன்னாடிலேருந்து உருவானவைகள் நுண்கிருமிகள். அப்போ அவ்வளோ நோயிலையும் செத்து போகிறது ஒன்று. 2வது இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, அப்போ சீதோஷ்ண நிலை வேறு. இப்போ ஏசி இருக்குது, வெயில் அடித்தா ஏசி போட்டுக்கலாம். அப்போ ரொம்ப குளிர் அடிச்சதுன்னா இப்போ ஹீட்டர் போட்டுக்கலாம். ஆனால் அது அப்போ கிடையாது. குகைகளில் வாழ்கிறப்போ, ஒரு மக்கள் குழுவாக சின்னதாக உருவாகிறப்போ நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் உடல் தாங்கி ஆகணும். அப்போ அதில் பலர் செத்து போவாங்க. அப்போ அதுலேருந்து மீண்டு வரத்துக்கான மருத்துவ முறைகள் எல்லாத்துக்கும் மேலே அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுப்பாங்க, உணவுக்காக பிச்சுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவன் கை வெட்டியிருப்பான், கால் வெட்டியிருப்பான், அதெல்லாம் தாண்டி அவனை உருவாக்குறதுக்கான ஒரு சரி பண்ணுறதுக்கான மருத்துவ. அப்போ இந்த மருத்துவ கலாச்சாரம், இந்த மருத்துவ கலாச்சாரம் இப்போ ஒருத்தவன்கிட்ட நல்லா டெவலப் ஆகுதோ அதுக்கான ஒரு தொழில்நுட்பம் வச்சுருக்கணும், அந்த இனம் தான் அடுத்த கட்டத்துக்கு நகரும். 3வது போர்க்கலை. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி நம்ம இப்போவும் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கிறோம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாடும் அடிச்சுட்டு கிடக்குல. அதே போல் ஆனால் ஃபைட் வேறு ஃபார்மில் இருக்குது. அதே போல் தான் அப்போ உணவுக்காக, உடைக்காக, அந்த இருப்பிடத்துக்காக தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு தான் கிடந்தோம். அந்த அடிச்சுட்டு கிடக்கிறப்ப போர்க்கலைகள் மிக 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 முக்கியமான ஒரு அரசியல் கலையாக இருந்தது. அதில் போர்க்கலைனா பெரிய கத்தி வச்சுட்டு குத்துறது தான் இல்லை, கல் எடுத்து அடித்தாலும் அது கலை தான். ஏதோ தொழில்நுட்பம் வந்து அவங்கள்ட்ட எப்படி வச்சுருந்தாங்க அதுதான். அதுக்கு அடுத்து கலை பண்பாடு எல்லாம் வந்தாச்சு. சாப்பாடு கிடைக்குது, மருத்துவம் இருக்குது, உடம்பு சரியில்லைனா சரி பண்ணிக்கலாம். ஒருத்தனை அடித்து அவன்கிட்ட தூக்கிட்டு வந்து அவன் குகையில் வச்சுருந்த நரியவோ, அவன் குகையில் வச்சுருந்த பன்னியவோ, அவன் குகையில் வச்சுருந்த ஆட்டு மாட்டையோ நான் எடுத்து வந்து நான் சாப்பிட முடியும். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு இனக்குழு மகிழ்ச்சியான ஸ்டேட்டுக்கு போகும். அது அழகியலை சார்ந்த விஷயங்களை உருவாக்கும். கவிதை அப்போ தான் வரும். பசியோடு இருக்கிறவனுக்கு கவிதை வராது. உயிர் போகிற வழியில் பசியில் இருக்கிறவனுக்கு ஒரு சிற்பம் செதுக்க வராது. ஒரு இவ்வளோ பெரிய இலக்கண இலக்கிய கதைகள்லாம் வராது. இவ்வளோ ஒரு புதிய வார்த்தைகள் உருவாக்கல் வராது. எதுவுமே வராது. நல்ல ட்ரெஸ் போடணும்னு தோணாது, எதுவும் தோணாது. அப்போ ஒருத்தவனுக்கு எல்லாமே தோணணும்னா அதுலலாம் அவன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் கலை பண்பாடுங்கிற கான்செப்டே அவன் எடுப்பான்.
அவன் அப்போ தான் வந்து அழகியல் சார்ந்து யோசிப்பான், கவிதை எழுத தோணும், ஒரு விஷயத்தை அவன் வந்து பாராட்ட தோணும், கொண்டாட தோணும். இந்த கலை பண்பாட்டுக்கு அப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது அரசியல் கலை. அரசியல் கலையில் தான் இது எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுங்கிறது அரசியல் கலையில் தான் இருக்குது. அரசியல் கலைங்கிறது என்னென்னா ஒரு குழுவுக்கானது மட்டும் கிடையாது, பல்வேறு குழுக்களுக்கானது, உலகம் முழுக்க இருக்கிற குழுக்களுக்கானது. அதாவது ஒரு சின்ன விஷயத்தை வந்து நாம் வந்து சாம்பிளாக எடுத்துக்காமல் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தையும் சாம்பிளாக எடுத்துகிட்டு பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜியோகிராஃபிக் பாலிட்டிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அது இலங்கையில் திரிகோணமலைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரிகோணமலையை நம்ம ஏன் கைப்பற்றணும்? அதில் கைப்பற்றினா நமக்கு என்ன ஃப்யூச்சரில் பிரச்சனை வராமல் இருக்கும்? அல்லது அது வேறு யார்கிட்டையாவது போனால் அது நமக்கு எப்படி ஃப்யூச்சரில் பிரச்சனையாக வரும்? இன்றைக்கி அமெரிக்காவில் நடக்கிற இந்த மிகப்பெரிய இன்னும் நெருப்பு லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து எரிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறோம்ல, இது எவ்வளோ பெரிய உலக அளவில் வர்த்தகத்து பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ இதுதான் ஜியோகிராஃபிக்கல் பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இது எல்லாமே அரசியல் கலையில் தான் வரும், அரசியல் கலாச்சாரத்தில் தான் வரும். நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், தமிழினம் வந்து மற்ற எல்லாத்துலேயும் மிகச்சிறந்த மிகப்பெரிய வெற்றியான ஒரு இனக்குழுவாக இருந்திருக்கு. அரசியல் களத்தில் மட்டும் கொஞ்சம் கோட்டு விட்டுருக்கு. இதுதான் வரலாறு ஒத்துக்கணும். தமிழர்களாக இருக்கிற நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னு சொல்கிறேன், தமிழர்களுக்குன்னு ஒரு உற்பத்தி முறை இருந்தது. அந்த உற்பத்தி முறை தான் இன்னைய வரைக்கும் பல்வேறு தானியங்களை அந்த உலகம் முழுக்க கொடுத்துருக்கு. அரிசியில் அத்தனை வகையான வகைகள், உணவு நம்ம ஒரு சத்தான உணவு வகைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும். ஒரு சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவரோட ஒரு புளிக்குழம்பு வைக்க, வாட் எவர் இட் மேபி, அந்த முறைங்கிறது இன்றைக்கி நேற்று வரதில்லை. அது ஒரு ப்ரோட்டோக்கால். அந்த ப்ரோட்டோக்காலை உருவாக்குறதுக்கு இட் மைட் டேக் 100 years, 100 வருஷம் ஆயிருக்கும் ஒரு நல்ல ஒரு மிளகு ரசம் வைக்கிறதுக்கான ஒரு கான்செப்டை உருவாக்குறதுக்கு. அப்போ நமக்கான ஒரு ரிச்சான உணவு கலாச்சார பண்பாடு இருந்திருக்கு. அது வந்து சத்தானதாக இருந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியால் செத்து போகிற கோடிக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க வெளிநாடுகளில், பல்வேறு நாடுகளில். நமக்கு வந்து எதை சாப்பிட்டா மனுஷன் உயிர் வாழ்வான், எதை சாப்பிடணும் அவன் கண்டிப்பாக அப்படிங்கிறத பார்த்து உருவாக்கியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அடுத்து அவங்களோட உற்பத்தி கலாச்சாரத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறது, தமிழ்நாடு முழுக்க விவசாய பூமி, அது எவ்வளோ பெரிய ஒரு 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 அன்பீட்டபிள் கல்ச்சரை கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரெண்டாவது மருத்துவ கலாச்சாரம். நம்ம சொல்லியிருக்கேன், மருத்துவ கலாச்சாரங்கிறது நமக்கு அப்போயிலேருந்தே சித்த மருத்துவம் இருந்திருக்கு. சித்த மருத்துவத்துக்கு முன்பான மருத்துவ முறைகள் இருந்திருக்கும். இந்த தொடர்ந்த மருத்துவ முறைகள் நம்மளை காப்பாற்றி வந்திருக்கு. உணவே மருந்துன்னு சொல்லி தமிழர்கள் இருக்காங்க. வள்ளலார் இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் அதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கான்செப்டும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். இதையே இங்கே கட் பண்ணி அங்கே பாருங்களேன், சீனா எடுத்துப்போமே. சீனாவில் பாருங்கள், சீனாவும் ஒரு மிக நீண்ட இனக்குழுவை சார்ந்த ஒரு மக்கள். அவன் வந்து ஹோமியோபதி வச்சுருக்கிறான். இப்போ நீங்கள் ஆரியர்கள் எடுத்துக்கங்களேன், அவன் வந்து ஆயுர்வேதா வச்சுருக்கிறான். ஒவ்வொரு இனக்குழுவும் இப்படி வாழ்ந்தால் தான் வர முடியும் இல்லை? அவன் ஒரு மிக நீண்ட இனக்குழுக்கள் எல்லாமே அவங்களுக்கான ஒரு உணவு முறை, உற்பத்தி முறை, இந்த மாதிரியான மருத்துவ முறை வச்சுருக்காங்க. அதே போல் தமிழர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ அறிவியல் இருந்திருக்கு, மருத்துவ தொழில்நுட்பம் இருந்திருக்கு. மூணாவது நம்ம சொல்லவே தேவையில்ல, போர்க்கலை. எவ்வளோ வகையான போர்க்கலை, அது எவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த போர்க்கலைகள்லாம் இப்போ தான் மீட்டுருவாக்கம் செய்யப்படுது. சிலம்பமாக இருந்தாலும் சரி, சிலம்பம் சார்ந்த மற்ற போர்க்கலைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் கருவிகள் உருவாக்கமாக இருந்தாலும் சரி, போர்க்கலை கருவிகள் உருவாக்கமாக இருந்தாலும் சரி, என்னென்னமோ சொல்கிறாங்க. அது எல்லாமே அது வந்து நம்மளோட விளையாட்டு திருவிழாக்கள்லேயே அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அந்த போர்க்கலைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ அது அவ்வளோ, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம நான் ஒரு கராட்டே மாஸ்டர் தான் கற்றுக்கிட்டு வந்தேன். என்னுடைய ஆசானே அதான் சொல்லியிருக்காரு, கராத்தே நீ வந்து ஒரு வாரம் கராத்தே பயிற்சி பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஒழுங்காக சிலம்பம் சுற்றணுன்னா அவனோட உடலில் இருக்க அனைத்து நரம்புகளும் புத்தாக்கப்படுது அப்படின்னு என்னுடைய மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் உணர்ந்துருக்கேன். நான் முழுசாக சிலம்பம் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ இந்த அறிவு வந்து இது வந்து ஒரு இனம் கொடுத்த ஒரு கொடை. அப்போ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நம்ம வந்து இது வச்சுருந்தோம், என்னது போர்க்கலை வச்சுருந்தோம். கடைசியாக கலை பண்பாடு சொல்லவே தேவையில்ல. தமிழர்கள் எவ்வளோ பெரிய கலைக்கு சொந்தமானவர்கள், அழகியலுக்கு சொந்தமானவர்கள், கொண்டாட்டத்துக்கு சொந்தமானவர்கள். காதலை சும்மா கொஞ்சி கொடாஞ்சிக்கிட்டு இருந்தவங்க. நம்ம காதலை ஒருத்தவங்க கொண்டாடுறானாலே அவன் இந்த இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு அழகான ஒரு கலை பண்பாட்டுக்கு சொந்தமானவர்கள் எல்லாத்துலேயுமே. அந்த எந்த கலையாக இருந்தாலும் வச்சுக்கலாம். கடைசியாக அரசியல். நான் என்ன சொல்கிறேன், எந்த இடத்துல தமிழன் தோற்று போனான்? இவங்க சொல்கிறாங்கல்ல, பெரியார் வந்து தமிழரை கொண்டுட்டான், தமிழ்நாட்டை தோக்கடிச்சிட்டாரா? திராவிடம்ங்கிற வார்த்தை வந்து தமிழ்நாட்டை தோக்கடிச்சிருச்சா? திராவிடம்ங்கிற வார்த்தை வந்து தமிழ்நாட்டை தோக்கடிச்சிருக்கணும்னா அயோத்திதாசர் திராவிடன்னு சொல்லப்பவே இல்லை தோக்கடிச்சிருக்கணும், அல்லது ஆதிசங்கரர் சொன்னப்பவே இல்லை தோக்கடிச்சிருக்கணும். இன்றைக்கி தமிழனுக்கு என்ன பிரச்சனை? தமிழனை யார் தடுக்கிறா?
தமிழுடைய வரிப்பணத்தை யார் சுரண்டா? இன்றைக்கி இருக்கிற அரசியல் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக பொருளாதாரம் வர ஒரு மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் இந்தியாவிலேயே டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது தமிழ்நாடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கி நாம் ஒரு நாட்டோட தொடர்புட்டு இருக்கோம். இப்போ தான் இந்தியா. இதுக்கு முன்னாடி இந்தியான்னு கூட கிடையாதுன்னு வச்சுங்களேன். சேர சோழ பாண்டியர்களே வச்சுப்போம், அந்த நாடே வச்சுப்போம். ஆனால் ஆரிய கலப்பு எந்த அளவுக்கு நம்ம இனத்தை, நம்ம பண்பாட்டை, நமக்கு இருக்கிற பல்வேறு வகையான கலாச்சாரங்களை அழிச்சிருதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்மளோட உற்பத்தி கலாச்சாரத்தில், நம்மளோட கலை பண்பாட்டில், நம்மளுடைய மருத்துவ கலாச்சாரத்தில் எதுவுமே இன்றைக்கி இருக்காமல் ஆரிய கலாச்சாரத்தை தான் நம்ம தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழன் வீட்டில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழன் வீட்டில் எத்தனை பேர் தமிழ் பெயர்கள் வைக்கிறோம்? தமிழ் பெயர் இல்லாமல் அஸ்வினி, புஷ்னி, டஷ்னா, டஷ்னு, டஷ்னு இப்படிங்கிற பெயர்கள்லாம் யார் சொன்னா? திராவிட இயக்கத்துக்காரங்க உங்களை கதவை தட்டி இப்போ தம்பி இஷ்ஷு புஷ்ஷு கஷ்னு பேர் வைப்பான்னு சொன்னாங்களா? அடிப்படையில் பண்பாட்டு ரீதியாக தமிழர்களாக உணரலை. அவர்கள் ஆரியத்திற்கு அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் தான். இன்னைக்கு இங்கே வணக்கம்ங்கிற வார்த்தை இப்போ தான் பிரசித்தி பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி நமஸ்காரங்கிற வார்த்தை இருந்தது. கருமாதிங்கிறத அதுக்கு முன்னாடி உத்திரக்கிரிகை பத்திரிகைன்னு அடிப்போம். எல்லாமே நீங்கள் ஒரு சாதாரண சொல்லாடலாக இருக்கலாம். அது எல்லாமே பார்ப்பன கலாச்சாரத்தில் ஐயர்வாள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்களோ அதை நம்ம பயன்படுத்துவோம், பெருமையாக பயன்படுத்திப்போம். அது ஊர்களை சொல்கிறதா இருந்தாலும் சரி, பொருட்களை சொல்கிறதா இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகளை சொல்கிறதா இருந்தாலும் சரி. ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய இல்ல நிகழ்ச்சிகள். நான் சொல்கிறேன், தமிழன் எந்த நிகழ்ச்சியில் ஆரிய கலாச்சாரம் இல்லாத, நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் என்ன ஆரிய கலாச்சாரம் சேரக்கூடாதான்னு சொல்கிறீங்களே? நான் என்ன சொல்கிறேன், நாம தமிழினம், நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு பெரிய வாழ்வியல் இருக்குது. அப்போ நாம் எதுக்கு இன்னொரு இனத்துக்கிட்ட போய் அவங்களுடைய ஃபார்முலா நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது? அப்போ அது பெஸ்ட்டு, அதனால் நான் எடுக்கிறேன்னு அர்த்தமா? அப்போ நீயே பண்ணிக்கலாம்ல. தமிழர்களுக்குன்னு வாழ்வியல் திருமண முறை இருக்குது. தமிழனுக்குன்னு திருமண முறை, களவு முறை இருந்தது. அதுக்கப்புறம் எந்த விதமான இறை சடங்குகளும் இல்லாத முறை இருந்தது. அதில் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது தானே? எத்தனை பேர் அப்படி பண்ணுறீங்க? எல்லாம் ஐயர் வச்சு தானே பண்ணுறீங்க. எல்லோரும் வெளிப்படையாக சொல்கிறேன், முதலிரவு கூட ஐயர் குறிப்பிடுற டைமில் தான் நம்ம நடத்துகிறோம், மீன்ஸ் ஏற்பாடு பண்ணுறோம். இன்றைக்கி குழந்தைய பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் இறக்குற வரைக்கும் ஆரிய கலாச்சார புனைவதில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்பிக்கைகள் இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் தன்னோட குலதெய்வத்தை கும்பிட்றீங்க? குலதெய்வ கோயிலுக்கு எத்தனை பேர் போகிறீங்க? குலதெய்வம் அது இறை வழிபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மாதிரி குலதெய்வ வழிபாட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் ஆரிய கடவுள்களை கும்பிட்றீங்க? நான் கேட்குறேன், ஆரிய கடவுள்கள் சிம்பிளுங்க, இதில் ஒன்றும் இது இல்லை. ஆரிய கடவுள்கள் திராவிடர்கள் மீன்ஸ் தமிழர்கள்னு வச்சுப்போம். தமிழர் மாதிரி இருக்கா? கருப்பாக எத்தனை சாமி இருக்குது? லட்சுமி கருப்பாக இருக்கா? விநாயகர் கருப்பாக இருக்காரா? முருகன் கருப்பாக இருக்காரா? முருகன் சொல்கிறவங்க இப்போ இருக்கிற முருகனை, இவங்க காட்டுற முருகனை சொல்கிறேன். எந்த கடவுள் கருப்பாக இருக்குது? எந்த கடவுள் தமிழர்கள் மாதிரி இருக்குது? எந்த கடவுளுக்கு தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு யார் சொல்கிறா? இன்றைக்கி தமிழர்கள்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்காங்க, கோயில் இருக்காதுன்னா தமிழனுக்குள்ளே தமிழ் கோயிலுக்குள்ளே தமிழ் கடவுள்லாம் இருந்தால் தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு யார் போராடுறா? திராவிட இயக்கங்கள் தான் போராடுது. தமிழ் அமைப்புகள் போராடுதா? இல்லை. அப்போ நான் இந்த இடத்துல என்ன கேட்குறேன்னா, தமிழினம் எந்த இடத்துல தோற்று நிற்கிதுன்னா ஆரிய திணிப்பில் தான் தோற்று நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன். ஆரிய திணிப்பில் தோக்குறதுல நமக்கு பிரச்சனை. கலாச்சாரங்கள் ஒன்றோட ஒன்று சேர்றதுல பிரச்சனை இல்லை. இப்போ மேற்குலக நாடுகளுடைய கலாச்சாரம் நமக்கு பூந்துருக்கு. இந்த சட்டை மேற்குலக நாடோட ஸ்டைலில் தான் நம்ம போட்டிருக்கோம், பேண்ட்டு, செல்ஃபோன் எல்லாமே. ஆனால் அது என்னை அடிமைப்படுத்தாத வரை, என்னை கீழானவன் என்று நான் நினைக்க செய்யாத வரை அதை நான் பயன்படுத்தும். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம். எனக்கு அது முன்னேற்றத்தை தரணும். ஆங்கிலம் எனக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு, ஆங்கில மொழி எனக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. மேற்குலக நாடுகளுடைய கலாச்சார புனைவு என்னை ஒரு நாகரிக வயப்படுத்தியிருக்கிறத நான் நினைக்கிறேன். மனிதர்கள் எல்லாம் மீன்ஸ் தமிழர்கள் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம் இன்றைக்கி. ஆனால் ஆரிய கலாச்சாரங்கிறது என்னை எப்படி பார்க்கப்படுதுன்னா, தமிழர்களை கீழானவர்களாக பார்க்க வைக்கிது. தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, பெரியார் பெரிய தமிழை நீசபாசன்னு சொன்னாருன்னு பேசுகிறவங்க, தமிழ் மொழிங்கிறது கேவலமான, அது ஒரு அசுரர்கள் பேசுகிற ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தைன்னு சொல்கிற புராண இதிகாசங்களை பற்றி கேள்வி கேட்குறது இல்லை. தமிழர்களே அரக்கர்கள்னு சொன்ன புராண இதிகாசங்களை பற்றி கேள்வி கேட்குறது இல்லை. நம்ம தமிழ் பண்டிகைகளை, தமிழ் கடவுள்களை, ஈவன் நான் எங்கள் ஓப்பனாக கேட்குறேங்க, என்னங்க இதெல்லாம்? நான் எந்த ஐயனார் கோயிலுக்கு பார்ப்பனர் பூஜை பண்ணார்? எந்த வீரனார் கோயிலுக்கு கடவுளில் கூட இந்த நொண்டி முனி, செவுட்டு முனி, இந்த ஊனமுற்ற சாமிகள்லாம் தமிழனுக்கு, அந்த சாமியெல்லாம் காட்டுக்குள்ளே நிற்கும், வெயிலில் நிற்கும். அதுதாங்க தமிழனுடைய குலதெய்வமாக இருக்கணும். இவர்கள்லாம் நல்லா தங்க பட்டு ஜருகை போட்டு, தங்க பட்டு புடவை, பல்வேறு வகையான இந்த நெய் வடை, லட்டு, எதுவுமே தமிழர்களோட இணையாமல் தமிழர்களை கீழ்மைப்படுத்தும் மாதிரி ஒரு கலாச்சாரம் உள்ளே வந்தது. அது ஆரியம். அதனால தான் அதை நம்ம எதிர்க்கிறோம். ஆரியம் சமூக நீதியை சொல்லுது, தமிழினத்தை விட சமூக நீதியை சொல்லுதுன்னா அசால்ட்டாக அதை நம்ம அள்ளி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், ஜாலி, சூப்பர். ஆனால் அது நம்மளை அவமானம் நல்லப்படுத்துது. தொட்டா தீட்டு பார்த்தா பாவம்ல சொன்னிச்சு.
எல்லாத்துக்கும் மேலே கடவுளுடைய மண்டையிலேருந்து பிறந்தான், தோல்லேருந்து பிறந்தான், இடுப்புலேருந்து பிறந்தான், தொடையிலேருந்து பிறந்தான், கால்லேருந்து பிறந்தான், கடவுளுக்கு பிறக்கவே இல்லைன்னு அசிங்கப்படுத்தி, மனுஷனே இல்லை, இவன் வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடியவன், இவருடைய வைப்பாட்டிக்கு பிறந்தவன், இதெல்லாம் யார் அவங்க எழுதி வச்சுருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டு ஏன் மறுக்கிறீங்க? அப்போ ஆரிய கலாச்சாரத்தை பற்றி நம்ம ஏன் பயப்படுறோம், நம்ம ஏன் வெறுப்படைகிறோம், நம்ம ஏன் கோவப்படுறோம்னா, அது தமிழனை இழிவானவர்களாக செய்து தமிழனுடைய வரலாற்று அறிவுகளை, வரலாற்று கலாச்சார பண்பாடுகளை அவமானப்படுத்தி அழித்தொழிக்குது, அசிங்கப்படுத்துது. அப்படி இருக்கிறதுனால தான் மீட்டுருவாக்கம், தமிழினத்தை மீட்டுருவாக்கப்படுறதுக்கு தான் நம்ம துடிக்கிறோம். எப்படியாவது நம்ம இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அதில் திராவிடம்ங்கிற வார்த்தையை நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழன் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனையா, அவன் தோத்த இடம் அரசியல் கலாச்சாரத்தில் தான் தோத்தான். அதன் மூலமாக தானே ஆரியம் உள்ள வந்தது. நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய மாடி வீடு கட்டிகிட்டு இருப்பான், அவனுக்கு 10 ரூம் இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டில் ஒரு ரூம் கூட இல்லாதவன் இருப்பான், ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு சாமி ரூம்னு வச்சுருப்பான். எதுக்குடா சாமி ரூம்? உனக்கு முத்தம் கொடுக்குறதுக்கு ஒரு ரூம் இல்லை, உட்காந்து உன் குழந்தை படிக்கிறதுக்கு ஒரு ரூம் இல்லை, ஆனால் சாமி ரூம்னு ஒன்று வச்சுருப்பேன். அந்த சாமியில் வந்து எல்லா ஆரிய கடவுள் போட்டாவும் இருக்கும், எல்லாம் பணக்கார கடவுளாக இருக்கும். எதுவுமே ஆம்பளை கடவுள் கூட 6 டஜன் நகை போட்டுட்டு உட்காந்துருக்கும். ஆனால் அவன் கும்பிட்றவன் அந்த ஏழை குடிசையில் உட்காந்துருப்பான். அவனுக்கு ஒரு தனி ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே வந்து நான்வெஜ் கொண்டு போகாது கூடாதுமாங்க, அந்த ரூமுக்கிட்ட போய் கணவன் மனைவி ஒன்றா இருக்கக்கூடாதுமாங்க. அப்போ சின்ன குடிசையாக இருந்தாலும் அந்த ஆரிய கலப்பும் நடுவீட்டுக்குள்ளே வந்திருக்கு. உன்னோட முதலிரவு நேரம் குறிக்கிறது வரைக்கும் வந்திருக்கு. உன் வீட்டு திருவிழாக்களில் ஹரிச்சந்திர புராணம், அந்த புராணம், இந்த புராணம்னு சொல்லி வச்சுருக்கு. உன் வீட்டு உங்கள் அப்பா செத்து போனாலும் உங்கள் தாத்தா செத்து போனாலும் நீ கருமாதிக்கு தூக்கிட்டு போய் காசிக்கு கொடுக்கணும்னு கொண்டு உங்களை எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஆரிய கலப்பு இருக்குது. அது மட்டுமா? சரி, அதோட இருந்தால் இந்து தொலைச்சிட்டு போட்டோம். அப்படி இல்லை. இன்றைக்கி தமிழனுடைய அதிகார மையங்கள் எல்லாத்துலேயுமே ஆரிய கலப்பு இருக்கா இல்லையா? இன்றைக்கி வந்து அரசவைன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டு அரசவைங்கிறது தமிழனுக்காக உருவாக்கிட்டது. முதல்ல ஒரு மாநில அரசு சண்டை போட்டு மாநில மக்களால் உருவாகின அரசு நம்ம திராவிட திமுக, அதிமுக, மதிமுக இருக்கிற எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இந்தியாங்கிற ஒரு ஒன்றியத்தில் நம்ம இருக்கோம். இந்திய ஒன்றியத்தில் எத்தனை கேபினெட் 90% கேபினெட் மினிஸ்டர்ஸ் பார்ப்பனர்கள். இந்தியாவில் 90% மேலாண்மை அமைப்பு அதை சார்ந்த துறைகளில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்ப்பனர்கள். அதிகார மையங்கள் இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்ப்பனர்கள். நீங்கள் பாருங்கள், சிப்பாயா நம்மால் இருப்பான், சிப்பாயாக இருப்பான், ஆனால் மேலே இருக்கிற கவர்னர் ஜென்ரலாக தமிழன் இருக்க மாட்டான்னா ஒருத்தவன் 2 பேர் இல்லை, அப்படி சொல்லலை. கம்பேரிட்டிவ்லி 90% மேலே அவாள்கள் இருக்காங்க. நாம் ஐயர் மேலே நமக்கு எந்த கோவமே கிடையாதுங்க. ஐயர் அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தான். ஐயர் பார்ப்பனன்னு பேசினாலே அவங்க நமக்கு எதிரி, அப்படி கிடையாது. நீங்கள் அதிகாரத்தை பகிர மாட்டுற, அதான பிரச்சனை. நீ வந்து இருக்கிற கணக்கில் 100%ல் 3% இருக்கிற. நீ 3% இருக்கனா நீ 3% எடுத்துக்க. ஒரு யூனிவர்சிட்டியில் 100 அசிஸ்டன்ட் பொசிஷன் வருதுன்னா நீ 30%, சரி நீ 3% இருக்கியா, 3 எடுத்துக்க, இல்லை இன்னும் 2 சேர்த்து 5 கூட எடுத்துக்க. பாக்கி இருக்கிற 95 மற்றவனுக்கு கொடுக்கணும்ல. இல்லை அவன் படிக்கலை. நீ நீயே படித்து நீயே எடுத்துக்கிட்டேன்னா அவன் எப்படா படிப்பான்? அவனை படிக்க விடணும்ல. நீ அவன் படித்தாதான் அவன் காதில் கீயத்தை காய்ச்சி ஊற்றணும்னு சொன்னியே. அப்போ இதுதான் பிரச்சனையே. அப்போ அவன் அதிகார மையங்களில் பார்ப்பனர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நீ அதிகார மையங்கள்னு சொல்லிட்டு அதை விடுங்க. ரயில்வே துறை எத்தனை % தமிழர்கள் இருக்காங்க அல்லது நான் பிராமின்ஸ் இருக்கிறாங்க? பேங்கிங் செக்டார் எத்தனை தமிழர்கள் இருக்காங்க, எத்தனை நான் பிராமின்ஸ் இருக்காங்க? இன்றைக்கி சினிமா துறை எத்தனை தமிழர்கள் இருக்காங்க, எத்தனை நான் பிராமின்ஸ் இருக்காங்க? பொருளாதாரம், காசு புழங்குற இடம், அதிகாரம் புழங்குற இடம், எல்லாத்துலேயும் பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. இன்றைக்கும் பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. மோடி வேணால் நான் பிராமணர் இருக்கலாம். மோடியை இயக்குற ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர். மோடி இருக்கிற அமைச்சரவையில் எத்தனை பேர் பார்ப்பனர்? அமைச்சருக்கு கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் பார்ப்பனர்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ப்பனர் ஒரு கட்சிக்குள்ளேயே இல்லை. ஆளும் கட்சிக்குள்ளேயே பார்ப்பனர்கள் இருந்தாலும் அதிகாரத்தில் இல்லை. அவர்கள் தப்பு செய்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, கொள்ளடி, அது வேறு கான்செப்ட். நான் என்ன சொல்கிறேன், அதிகாரம் வந்து கான்செப்ஷனலாக மறுக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கி இருக்காது, நாளைக்கு உடஞ்சிரும். நாளைக்கு விஜய் அரசியல் வராரு, அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாரு, அவர் அமைச்சரை உருவாக்குறாரு, தமிழக மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அது மாறிடும். அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து முகந்திலருவுக்கு போய் டேட்டு குறித்து கொடுங்கன்னு போய் ஐயர்கிட்ட போயிறியே, அவன் டேட்டு குறித்து கொடுக்குறானே, ஷா 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 லா ஷா மா ஷா, அதில் வர மாதிரி பேர் வைப்பா பொம்பளை பிள்ளைக்குன்னு சொல்கிறானே, அது எப்போ மாறும்? அந்த ஆரிய திணிப்பு எப்போ மாறும்? அதை நினைஞ்சு அதெல்லாம் உனக்கு கோவம் வரணும். தமிழ்னு சொல்கிற நம்ம அதுக்கு தானே கோவப்படணும். அப்போ இங்கே பிரச்சனை இதுதான். நான் எப்படி பார்க்குறேன்னா, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தமிழன் எந்த இடத்துல தோற்று போனானோ, அரசியல் அதிகாரத்தில் தோற்று போனான், அரசியல் பண்பாட்டில் தோற்று போனான், அந்த இதை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு யாரா அவனை தோக்கடிச்சானா, ஆரிய கலாச்சாரத்தை வச்சு தோக்கடிச்சாங்க. கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள் அப்படிங்கிற அந்த மனு தர்மம், அதன் அடிப்படையில் தான் தோக்கடிச்சாங்க. அதன் அடிப்படையை நம்பி தான் நம்ம அரசர்கள் ஏமாந்து போனான். அதுக்கு எதிராக அப்படிலாம் கிடையாது, எல்லாம் அறிவியல் வயப்படணும்,
உலக நாடுகளோட நம்ம தொடர்பு கொடையணும், உலக அறிவாளிகளோட நம்ம வந்து நம்ம சமூகம் கலந்து நிற்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். அது கடவுளாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும். பரமசிவன் தலையில் நிலா இருந்துச்சுன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் எப்படா பரமசிவன் தலைக்கா போயிட்டு வந்தாருன்னு கேள்வி கேட்குற அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி சிம்பிளுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வெளில உட்கார வைப்பாங்க. 18 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுப்பானுங்க. அந்த புருஷன் செத்து போயிடுவான். 18 வயசுலேருந்து அந்த பொண்ணு இதாக தான் இருக்கும், மூலின்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளைப்புடவை கட்டிட்டு. இதெல்லாம் எப்போ மாறிடுச்சு? இதெல்லாம் ஏன் கேள்வி கேட்கல? இது வந்து பெரியவங்க சொன்னாங்க. எந்த பெரியவங்க? சங்க இலக்கியத்தில் சொன்னிச்சா? சங்க இலக்கியத்தில் காதல் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. காதல் பண்ண விட்றீங்களா? அதுதான் நம்ம தமிழர்கள் இழந்த அதிகார மையத்தை மீட்டுருவாக்கம் செய்வதற்கும் இருக்கிற அதிகாரத்தை கொஞ்சமாச்சும் பாதுகாக்கிறதுக்கும் இவர்கள் நாம் பயன்படுத்திக்கிற ஒரு சொல்லாடல் தான் திராவிடம். இந்த திராவிடம்ங்கிறது என்ன அப்படி தான் பாதுகாக்கிறதா நான் நினைக்கிறேன். திராவிடம்ங்கிறதுக்குள்ளே நான் சொல்கிறேன், ராகுல் டிராவிட்னு போடலையா? திராவிட திசுன்னு சொல்லிக்கலையா? அவர் பார்ப்பன அறிஞர்கள். அப்போ அதுவும் திராவிடம் தானே நம்ம மண்டவிங்க சீமான் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், அப்போ திராவிட கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கம்னு அப்புறம் ஏன் பிஜேபி கற்றுக்கிட்டு கிடக்கு? திராவிடத்தை அவங்களும் ஏற்றுக்க வேண்டியது தானே? அவங்களும் ஒரு கட்சி வச்சுக்க வேண்டியது தானே? பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிற மாதிரி இங்கே திராவிட ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் திராவிடம்ங்கிறது அவங்களுக்கு கடுக்குது? திராவிடங்கிற வார்த்தை கடுக்குது. திராவிடங்கிற வார்த்தையை அழிச்சு ஒழிக்கணும்னு பார்ப்பனர்கள் ஏன் துடிக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தானே? அதில் ரியாலிட்டியாக தானே அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த வார்த்தையில். என்ன பிரச்சனை? அவங்க சேரக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது, நம்ம வர மார்க்கெட்டுக்கு அவங்க வரக்கூடாது, நம்ம குடிக்கிற தண்ணி அவங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அப்படி இல்லையே. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். அதிகார மையங்களில் நீங்கள் மட்டும் இருக்காதீங்க, எங்களுக்கும் அதிகாரத்தை கொடுங்க. அஸ்வின் பேசியிருக்காரு இன்னைக்கு. அஸ்வின் ஒரு பார்ப்பனர் தான். அவர் பேசியிருக்காரு, தமிழனை எப்படி அவமானப்படுத்துகிறாங்க, நாம் நம்மளோட பார்வை எல்லாமே சின்னதாக வச்சுட்டு பார்க்க இந்த பிரச்சனை வருங்க. வரலாற்று அறிவை பார்க்குறப்ப, வரலாற்று ரீதியாக பார்க்குறப்ப மட்டும்தான் தமிழனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், பெரியாருக்கு முன்னாடி திராவிடங்கிற வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்தது தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பெரியார் தான் அந்த திராவிடங்கிற வார்த்தையை அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் கூர்த்திட்டு விட்டார். அதை ஒரு பெரிய அஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனார். அந்த வார்த்தையின்படி தான் பல்வேறு தலைவர்கள் உருவாக்குனாங்க. அதன் மூலமாக பல்வேறு தலைவர்கள் உருவானாங்க, பல்வேறு அறிஞர்கள் உருவானாங்க, பல்வேறு அரசியல் திட்டங்கள் உருவானுச்சு, பல்வேறு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், உற்பத்தி முறை எல்லாமே மீட்டுருவாக்கம் பண்ணப்பட்டது. இன்றைக்கி கொஞ்சமாச்சும் தமிழர்கள் சிம்பிள் கம்பேரிட்டிவ்லி எல்லாருக்கும் தெரியும், கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஏன் அதிகமாக உலக நாடுகளுக்கு பயணம் பண்ணுறாங்க? படிப்பு ரீதியாக, கல்வி ரீதியாக. கம்பேரிட்டிவ்லி ஈவன் நம்ம கேரளா எடுத்துக்கங்க, நிறைய பேர் ஃபாரினுக்கு போவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கும் கேரளாலேருந்து போகிறவங்களுக்கும் என்னடா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக படிப்புக்காக போவாங்க, வேலைவாய்ப்புக்காக போவாங்க. சர்வெண்ட்டாக போகிறது மிக குறைவு. ஏன்னா இங்கே இருக்கிறவனுக்கு சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கப்படுது. ரைட்டோ இட் ஹேஸ் பீன்னு வருமோ, இட் ஹேட் பீன்னு வருமோ, இல்லை இட் ஹேடு வரலனாலும் இட் பீன்னு வருமோ, யாட்ட வர அவன் தப்பாவது இங்கிலீஷ் பேசுகிறான். உலக நாடுக்குள்ளே தொடர்பை ஏற்படுத்திக்கிறான், அடுத்த லெவலுக்கு நகர்த்திக்கிறான் தன்னை. இன்னமும் அவன் கோமியத்தை குடிச்சிட்டு உட்காந்துருக்கல, இன்னமும் அவன் வந்து ட்ரெஸ்ஸு போடாமல் சுற்றிட்டு இருக்கிற அந்த சாதுக்கள்னு சொல்கிறவங்களுடைய ஆணுறுப்புக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கல, கொஞ்சமாச்சும் பகுத்தறிவுத்தன்மை அடையிறான்ல. அந்த மாற்றம் யார் கொடுத்தது? இந்த கேள்வி கேட்குறது மூலமாக தானே கொடுத்தது. அப்போ இதுதான் நான் சொல்கிறேன், தமிழன்னு நம்ம தமிழனுங்கிறது நான் வந்து என்னை வந்து ராஜேஷ்னு சொல்லிக்கிற மாதிரி, திராவிடனுங்கிறது எஸ்ஐ வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, திராவிடனுங்கிறது என்னை பாதுகாக்குது. நான் இழந்த அதிகார உரிமையை எனக்காக மீட்டுருவாக்கம் பண்ணது கொடுக்கறதுக்கு அது உதவுது. அதுக்காக மிகப்பெரிய போராட்டம் செஞ்சுருக்கு. அது இன்னைய வரைக்கும் என்னுடைய எதிரிகளாக இருக்கும். எதிரினா துரோகி மீன்ஸ் யாரும் எதிரி கிடையாது, என்னுடைய அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவன் எதிரி. அந்த எதிரியாக இருக்கிறவனுக்கு அதுதான் பிரச்சனையாகப்படுது. நான் என்ன சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் என்னைக்காவது தமிழை எதிர்த்து பேசியிருக்கா? நமக்கு நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கான்செப்ட்டு இந்தியா முழுக்க ராமராஜ்யத்தை உருவாக்கணும், இந்தியா முழுக்க முகமதியரோட அழிச்சிடணும், இந்தியா முழுக்க அந்த ஜாதி கான்செப்டை உருவாக்கணும். எஸ்சினா மீன்ஸ் இவங்க சொல்கிற மாதிரி பறையன் பல்ல சக்கிலியான் அந்த ஜாதி தேவர் கவுண்டரு அகமுடையார், கவுண்டருக்குள்ளேயே அந்த குளம் இந்த குளம், அந்த முடி இந்த முடி, அந்த செட்டு இந்த ஜாதி அமைப்பு எல்லாமே அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட தமிழை பற்றி எதிர்த்து அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? தமிழ்னு சொல்லக்கூடாது யாரும், ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையாக தெரியலை. ஆமாம், அப்படி சொன்னோம்னா அப்படி உள்ளே வந்து அழகாக அவனும் வந்து உட்காந்துப்பான், நானும் தமிழறிஞர்தான்ட்டு. திராவிடம்னு சொன்னால் அவனுக்கு எதுக்குறான்? ஏன்னா திராவிடம்னு சொன்னால் ஆரிய கலாச்சாரத்தை, ஆரிய புனைவுகளை கேள்வி கேட்குற இடத்துக்கு போகிறான். நீ ஏன் கடவுள்னு உருட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குற இடத்துக்கு அவன் பதில் சொல்ல வேண்டியதுக்கு தள்ளப்படுறான். அப்போ அவனுக்கு கடுக்குது. அல்டிமேட்டாக இவங்க என்னன்னாங்க, அல்டிமேட்டாக பெரியார் கேட்குற 3 கேள்வி அவங்களுக்கு பிடிக்கலைங்க. அவங்களுக்குன்னு இல்லை, பெரியாரை பிடிக்காது எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு விஷயம், எல்லோரும் சமம், ஜாதியும் கிடையாது, ஒரு விளக்கமாறும் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. அது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு மைக்ரோ லெவலில் உங்களை உறுத்துது. அதுதான் அவர் சொன்னது. ஃபைன். அடுத்து
சாமி இல்லை விளக்கமாறும் இல்லை, மனுஷன் சமம்னு சொல்லாத சாமி என்னடா விளக்கமாறு தூக்கி போடுறான்னு சொன்னார்ல. ஓ சாமியவே, ஓ சாமி, சாமியவே சொல்லிட்டாரே, சாமி, ஐயோ பேய், சாமி, சொர்க்கம் நரகம். வாழ்கிற நாளில் என்ன அந்த பிரச்சனையே பேசு. அவனை தலித்துன்னு சொல்லி கிராமத்தில் ஒதுக்கி வச்சிருக்கிற, அதை பேசுகிறதுக்கு யாரும் வரலை. அதுதான் பெரியார் சொல்கிறார். அப்போ அது உங்களுக்கு உறுத்து. 3வது, ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு இருக்கிற உரிமை எல்லாம் பெண்ணுக்கு இருக்குது. நீ வந்து பெண்ணோட ரைட்ஸை பற்றி நீ முதல்ல டிசிஷனே எடுக்கக்கூடாது. அதை அந்த பொண்ணு பார்த்துக்கும். நீ என்னடா வெங்காயம் சொல்கிறதுக்குன்னு ஒரு பெரியார் சொன்னார், அது உறுத்துது. 3 தாங்க உறுத்தல், மற்ற எல்லாம் சும்மா. இந்த தமிழ் அது இதெல்லாம் பெரியார் ஒன்று தமிழுக்கு எடுத்துவிட்டு தமிழை உடச்சி நொறுக்கி தமிழில் பேசக்கூடாது, எல்லாம் முழிச்சு விட்ரு, தமிழ் நூலகங்கள்லாம் இடி, இந்த இலங்கையில் இடிச்சாங்களே அந்த மாதிரி இலி தசு புசுன்னு ஆகிடணும் அப்படிலாம் அப்படியே சொன்னார். பெரியார் ஏற்படுத்தின இந்த மாற்றங்களால் தான், போராட்டங்களால் தான் இன்றைக்கி தமிழர்கள் வந்து உலக அளவில் உலக பிரஜைகளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக நான் இப்படி தான் பார்க்குறேன். திராவிடம்ங்கிறது என்னுடைய அரசியல் அதிகாரத்தை பாதுகாக்கிற ஒரு சொல்லாடலாக இருக்குது. ஆகவே அரசியல் ரீதியாக என்னை நான் காயின் பண்ணிக்கிறப்ப நான் ஒரு திராவிடன். பண்பாட்டு ரீதியாக என்னை கிளைம் பண்ணிகிட்டு இருக்கப்போ, இனம் சார்ந்து என்னை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நான் திராவிட தமிழன். அடிப்படையில் மொழி சார்ந்து என்னை அடையாளப்படுத்துகிறப்போ நான் தமிழன் அப்படி தான் சொல்லுவேன். இது உடனே திராவிடத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கா, திராவிடத்துக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கா? டேய் இதெல்லாம் கேட்கலாம். உன்னை தொடவே கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சப்போ நீ கேட்பியா? அதெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நான் எக்ஸாம் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஒன்றும் இல்லை 1940களில் நினைக்கிறேன். நீ மெடிக்கல் காலேஜுக்கு போகணுன்னா கூட படிக்கணும்னா சான்ஸ்கிரிட் படித்தாகணும். சான்ஸ்கிரிட் படித்தா தான் நீ மெடிக்கலுக்கு அப்ளைவே பண்ண முடியும். அப்படி கேட்பியா? சான்ஸ்கிரிட் எங்கள் வீட்டில் சொல்லியே கொடுக்கல, எங்கள் ஊரில் சொல்லியே கொடுக்கல, நான் எப்படி மெடிக்கலுக்கு நான் போக முடியும்? இப்போ சண்டை போடேன், திராவிட இயக்கங்கள் சண்டை போட்டுலாம் வாங்கி கொடுத்தது. இப்போ வாய்கிலேயே பேசலாம். எல்லாம் வரலாற்று ரீதியாக பேசிட்டு படிச்சுட்டு கொஞ்சமாச்சும் உணர்ந்துட்டு நாம் எவ்வளோ திண்ணாமை கடைப்பிடிக்கிறோம், நம்ம லெவலில் என்ன அந்த திண்ணமை கடைப்பிடிக்கிறோம், நம்ம ஊரில் என்ன தான் உண்மையிலே பிரச்சனை? தமிழை யாரும் பேச மாட்டேங்கிறாங்கிறது பிரச்சனையா, இல்லை ஜாதி பிரச்சனையாக இருக்கா? அப்போ ஜாதியை ஒழியணும்னு எந்த அமைப்பு சொல்லுது, ஜாதியை ஒழியக்கூடாதுன்னு எந்த அமைப்பு சொல்லுது? நான் என்ன சொல்கிறேன், பெரியார் அமைப்பு ஜாதியை ஒழிக்கவே இல்லைன்றீங்கல்ல, ரைட் ஓகே. ஆர்எஸ்எஸ் என்ன ஒழிச்சு விட்டுச்சு? சரி, அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிச்சு 14 வருஷம் ஆயிடுச்சு. அவர் என்னத்தை ஜாதியை ஒழிச்சு விட்டார்? ஜாதி ஒழிப்புக்காக எத்தனை மாநாடுகள் நடத்தினார்? ஏதாவது பேசிட்டு தெரிய ஒன்றும் ஆகாது. சரியா? சிம்பிளாக அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். திராவிடம்ங்கிற வார்த்தை தமிழன் இழந்த அரசியல் அதிகாரத்தை இழக்காமல் இருப்பதற்கும், இருக்கிற அதிகாரத்தை மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கும், இன்னும் அவனுடைய அதிகாரத்தை பெருக்கிறதுக்குமான ஒரு சொல்லாடல். தமிழன்கிறது அவனுடைய மொழிவழி தேசிய இனத்தினுடைய மொழிவழி வார்த்தை, பேர் எல்லாமே பேர் தான். இது இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு மாறிடும். நாளைக்கே வந்து இவ்வளோ பெரிய விண்கல் டொம்முன்னு தமிழ்நாட்டில் வந்து விழுந்துச்சுன்னு வச்சிங்களேன், தமிழ்னு பேசுகிறதுக்கே தமிழாக இருக்க மாட்டான். அப்படின்னா தமிழனா அந்த வீரத்தமிழன், வெற்றி தமிழன், அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. ரைட்டா? இருக்கிறப்ப அனைவருக்கும் அனைத்துன்னு வாழ்ந்துட்டு போவோம். அதை தான் நம்ம தமிழினம் சொன்னிச்சு, அதுதான் நம்மளுடைய பண்பாடாக இருந்துச்சு. அதை சொல்கிற இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷன். பேராசிட்டமால் நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம். பேராசிட்டமால் போட்டால் இப்போ உடம்பு சரியாக மாட்டுது. அதோட இன்னொன்று சேர்த்து பேராசிட்டமால் வித் மோனோகோபாலமைன் சம்திங் வாட்டர் பீட்டா கோபாலமைன் அப்படி ஒன்று எக்ஸ்ட்ரா டேப்லெட் போடுறோம்ல, அது மாதிரி திராவிடம்ங்கிறது திராவிடம்ங்கிறது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ட்ரக் விச் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபார் தி ஹிஸ்டாரிக்கலி அகெயின்ஸ்ட் தமிழ் பீப்புள் விச் இஸ் நத்திங் பட் ஆரியன்ஸ். அதுதான் ஆரிய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு அரசியல் மீட்டுருவாக்க சொல்லாடல் தான் திராவிடம். இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. திராவிடம் இப்போ உருவானுச்சு, திராவிடத்துக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா, திராவிடத்தை இந்த கதையே தேவையே இல்லை. என்னையை தொட்டாத்திட்டு என்னை ஊருக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறான். திராவிடம்னு பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வரான், என்னை அழைச்சிட்டு போகிறான். நீ வாடா ஊருக்குள்ளேன்னு அழைச்சிட்டு போகிறான். ஆனால் தமிழ்னு ஒருத்தன் தமிழ் தேசிய அமைப்புன்னு ஒன்று வந்துச்சா இது வரைக்கும்? எத்தனை தலித்துகள் குடிசை ஏறிகிறப்ப தமிழ் தேசிய அமைப்புகள் உள்ளே வந்துச்சு? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ப்ராக்டிக்கல் உலகத்துக்கு வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ?